hello, welcome to Bipa Designer Studio. நான் உங்க பிந்து பேட்ரிக். இது கோவிட் டைம், எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நான் நம்புறேன். மாஸ்க் வேர் பண்ணுங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு கேதரிங் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா தான் ஒவ்வொரு வாட்டியும் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வரும். எந்த வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபேப்ரிக்கை நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம மடிச்சிடலாம். பாட்டம் சைடு இந்த மாதிரி மேட்சாக இருக்கும். இப்போ நம்ம கீழே ஒரு லைன் போட்டுட்டு 1 இன்ச் வந்து நம்ம மடிக்கிறதுக்காக எடுக்க போகிறோம். 4.5 இன்ச் வந்து லெக் லூஸு. இதுக்கப்புறமா 10 இன்ச் மினிமம் நம்ம கேதரிங் வைப்போம். ஸோ அதுலேருந்து 15 இன்ச்சஸ் வரைக்கும் போகலாம். நான் இங்கே 12 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு மேலே அந்த இடத்துல ஒரு 5 இன்ச் வைக்கிறோம். ஸோ கீழே வந்து 4.5 இன்ச்சஸ், இங்கே 5 இன்ச்சஸ். இப்போ 43 இன்ச்சஸ் வந்து நம்மளோட பேண்ட்டோட ஹைட்டு. ஸோ மேலேருந்து யோக்குக்கு ஒரு 7.5 இன்ச்சஸ் விட்டுட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். அங்கேருந்து ஒரு 15 இன்ச்சஸ் வந்து நம்ம திரும்ப வந்து அந்த சீட்டுக்கிட்ட வர்றதுக்காக மார்க் பண்ணுறோம். அந்த இடத்துல நம்ம ஒரு லைன் போட்டுடலாம். ஸோ தை ரவுண்ட் வந்து நம்ம இங்கே மெஷர் பண்ண போகிறோம். 15.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியல் பத்தலைன்னா பரவாயில்ல, நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ 15.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அந்த இடத்துல இருந்து நம்ம ஏற்கனவே கேதரிங்காக ஒரு 5 இன்ச்சஸ் அங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி 1.25 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நமக்கு மேலே அந்த தை ரவுண்ட் கிட்ட 15.5 இன்ச்சஸ் நமக்கு தேவை. ஸோ நமக்கு அது அந்த ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கல. அதனால நம்ம மெட்டீரியல் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் இந்த மாதிரி வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம். தைக்கும் போது நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம ரஃப்பாக இந்த மாதிரி வச்சுட்டு நமக்கு தேவையான அந்த 15.5 இன்ச்சஸ்க்கு நம்ம லைன் போட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து 4 பீசஸ் வரும். ஏன்னா 4 பீசஸ்க்கு வந்து நமக்கு தேவை அட்டாச் பண்ணுறதுக்காக. அதனால் 4 பீசஸ் நம்ம இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். யோக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஹிப் ப்ளஸ் 9 இன்ச்சஸ் டிவைடட் பை 2 தான் வந்து மெஷர்மெண்ட். ஸோ 24.5 இன்ச்சஸ் வருதுங்க. 24.5 இன்ச்சஸில் 3/4 இன்ச் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது 2 லேயராக இருக்குது. 2 லேயரை நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ 4 லேயர் வரும் இங்கே. 1 இன்ச் வந்து நாடா போடுற இடம் மேலே மடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து கரை சைடாக இருக்கிறதுனால 1 இன்ச் எடுத்திருக்கேன். சப்போஸ் இது கரை சைடு கிடைக்கல அப்படின்னா 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. ஸோ அங்கேருந்து டவுன் ஒரு 8.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ண போகிறோம். 8.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பேண்ட்டோட கட்டிங் ஓவர் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அட்டாச் பண்ண வேண்டிய அந்த 4 பீஸையுமே நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு மேல் தையல் போட்டு தான் நம்ம அந்த 4 பீஸையுமே ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம யோக் ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ டபுள் லேயர் இருக்கும். 3/4 இன்ச்சஸ் வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக விட்டுருப்போம். இது எப்படி ஸ்டிச் பண்ணோம்னா மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு 1 இன்ச் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸ்டாப் பண்ணிட்டு 1 இன்ச் தள்ளி நம்ம திரும்ப வந்து ஸ்டிச்சிங் ஆரம்பித்து எண்டு வரைக்கும் முடிக்க போகிறோம். ஸோ இந்த 1 இன்ச் எதுக்குன்னா நம்ம நாடா போடுறதுக்காக யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு இது வந்து சென்டர்லேருந்து அந்த சைடு இந்த சைடுக்கு நம்ம நல்லா வந்து கீறி விட்டுடலாம். கீறி விட்டு இந்த மாதிரி மடித்து நம்ம 2 பக்கமும் தைக்க போகிறோம். இப்போ நம்ம நாடா போடுறதுக்கு நாடா ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம நாடா போடுறதுக்காக ஒரு 1 இன்ச் கேப் விட்டுருந்தோம் இல்லையா? ஸோ அதில் இந்த மாதிரி நம்ம நாடாவை உள்ளே விட்டுடலாம். ஸோ உள்ளே விட்டு எடுத்துட்டு 2 சைடுக்கு நம்ம
ரெண்டு பக்கமும் தள்ளி விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறமா மடிச்சு நம்ம எட்ஜில் வந்து தைக்க போகிறோம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட், நீங்கள் நார்மலாக நாடா விடுறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பின்னோ இல்லைன்னா நாடா கோக்குற அந்த ஊசி மாதிரி இருக்குது, ஸோ அதையும் வச்சு கூட நம்ம லாஸ்ட்டாக கூட நாடா கோத்துக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீசஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோம், பத்தலன்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் தை சைடில். அதை வந்து நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ எக்ஸ்ட்ரா மெட்டீரியலை நம்ம கட் பண்ணி எடுத்து தேவையான நாட்சஸ் போட்டுடலாம். அண்ட் அந்த கிராச் ஏரியாவை நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ காலில் அந்த லெக் ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, அந்த லெக் ஃபோல்டிங் நம்ம ஏற்கனவே 1 inch வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ரெண்டு வாட்டி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்துட்டு ஏற்கனவே மார்க் பண்ண அந்த மெஷர்மெண்ட் படி நம்ம லெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். 2 லெக்கையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம லெக் ஸ்டிச் பண்ணிட்டு பிறகு யோக்கும் லெக்கும் வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த நாட்சஸ் நம்ம போட்டிருக்கோம், நாட்சஸை மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வர வேண்டியது தான். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோன்னா குட்டி குட்டியாக அங்கங்கே ஃப்ளீட்ஸ் பிடிக்க போகிறோம். ஸோ ஒரே இடத்துல ஃப்ளீட்ஸ் பிடிக்காமல் இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ஃப்ளீட்ஸ் பிடிக்கிறோம், சின்ன ஃப்ளீட்ஸாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தள்ளி, அதாவது கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு ஃப்ளீட். ஸோ கண்டினியூஸாக அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி சின்ன ஃப்ளீட்டாக வித் ரெகுலர் இன்டர்வெல்ல நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம இப்போது இந்த மாதிரி ரெகுலர் இன்டர்வெல்ஸில் அங்கங்கே சின்னதாக ஃப்ளீட்ஸ் பிடிக்கும்போது நமக்கு போடுறதும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக கிழியாது, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தெரியும். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ண கேதரிங் பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு கேதரிங் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் இருக்கிற பேண்ட் மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி எனக்கு டிஎம் பண்ணலாம், இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.